வணக்கம். நான் வசந்தி. கொஞ்சம் சமையல் கொஞ்சம் தகவலில் இன்னைக்கு எளிமையான ஒரு தக்காளி ரசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு பாத்திரத்தில் தண்ணியை நம்ம கொதிக்க வச்சு எடுத்துப்போம். 3 தக்காளி பழங்களை மேல் பகுதியில் இருக்கிற அந்த பச்சை அந்த நிறமெல்லாம் நீக்கிட்டு நான் கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்து ஒரு 10 நிமிடம் தட்டு போட்டு மூடி வைப்போம். அந்த சுடுதண்ணியில் இந்த தக்காளி நல்லா வெந்த பிறகு நம்ம கைகளால் அதை பிசைஞ்சிக்கலாம். சூடெல்லாம் நல்லா ஆறின பிறகு கைகளால் இந்த தக்காளி பழத்தை நல்லா பிசைஞ்சிக்கலாம். நாட்டு தக்காளி கிடச்சா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் இப்போ அது கிடைக்கிறதில்ல. பருப்பு துவரம்பருப்பு வேக வைத்த தண்ணி ஒரு கிண்ணம் நான் சேர்த்துக்கிறேன். அப்போ தான் அது சுவையாக இருக்கும். பெருங்காயம் நல்லா ஒரு சிறிய தேக்கரண்டி முழுக்க சேர்த்துப்போம். மஞ்சள் தூள் சிறிதளவு, நசுக்கின பூண்டு ஒரு 5 பல் பூண்டு நசுக்கி எடுத்திருக்கேன். கொத்தமல்லி தழைகள், கறிவேப்பிலை நல்லா அலசிட்டு இதில் நம்ம சேர்த்துப்போம். நம்ம தக்காளி சேர்த்ததால் புளி கரைசல் கொஞ்சமாக, அந்த புளி கரைசல் கொஞ்சம், அதாவது 3வது கரைச்ச புளி கரைசல் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். முதல் கரைத்த புளியை நம்ம ஊற்றினால் ரொம்ப புளிப்பாக இருக்கும். 2வதும் போய் 3வது கரைத்த புளி கரைசலை ஒரு கிண்ணம் நான் சேர்க்குறேன். போரும், ஏன்னா தக்காளி வேறு நிறைய சேர்த்துருக்கோம். கடுகு போட்டு நம்ம முதல்ல தாளிச்சுப்போம். எண்ணெய் பார்த்திங்கன்னா ரொம்ப கொஞ்சம் தான் நான் ஊற்றிருக்கேன். ஒரு சிறிய தேக்கரண்டியில் ஒரு தேக்கரண்டி வச்சுக்கோங்க. கடுகு பொரிந்த பிறகு இதையெல்லாம் சேர்த்துட்டு நம்ம மூடி போட்டு மூடிடுவோம். ரசம் ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. அப்படி பொங்கி வந்தாவே நம்ம அணைச்சிடணும் அடுப்பை. பெருங்காயம் அடியில் நின்றுடும். லேசாக தண்ணி அலசி அப்படி சேர்த்துக்கோங்க. எப்போவுமே பெருங்காயம் நம்ம போடும்பொழுது அடியில் நின்றுடும் அது கொஞ்சம். இப்போ மூடி போட்டு மூடி வைப்போம். ரசம் ஜீரணத்துக்கு நமக்கு ரொம்ப நல்லது. மிளகு சீரகம் நான் அப்படியே வறுக்காமல் பொடிச்சு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் ஒரு முறை போட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம ரசம் வைக்கும் பொழுது அந்த நேரத்துக்கு நம்ம பொடிச்சு, மிளகும் சீரகம் சம அளவு, நான் கொஞ்சம் ஒன்று கூட குறைவோ இருக்கலாம், தப்பில்லை. இந்த ரசம் ரொம்ப நல்லாயிருக்கும். கட்டாயம் செஞ்சு சாப்பிடுங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.